நான் உயர்ந்தவன், நீங்க எல்லாம் தாழ்ந்தவர்கள். இதுதான் பிராமணிக்கல் மைண்ட் செட், இதுதான் பிஜேபி மைண்ட் செட், இதுதான் ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட். சாதியவாதிகள்லாம் என்ன இவர் பொதுவான தலைவர் கிடையாது, இவர் தலித்து அப்படின்னு ஒதுக்கி முத்திர கொத்த பார்க்குறான். இந்த தலித்துகளிலே இருக்கிறவன்லாம் எங்களெல்லாம் தலித்துன்னு சொல்லக்கூடாது, திருமாவளவன் பறையன். திமுகவோட இருந்து நம்ம பதவிக்கு வரலாங்கிறதுக்காக இல்லை, நான் பெரியார் பாசறையில் பயின்றவன் என்பதனால் திமுகவை நான் ஆதரிக்கிறேன். திமுகவுக்கு கொத்தடிமை, திமுகவிட்ட 2 சீட்டு 3 சீட்டு அது கூட உன்னால வாங்க முடியாம தான் நீ கிடைக்கிற. வெளியில ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்ல கூட உன்னால ஜெயிக்க முடியல. இந்திய மண் முழுவதும் எந்த பிரச்சனையை தொட்டாலும் காஸ்ட் தான் பேசிக் ஃபேக்டர். அதை வச்சுதான் எல்லாத்தையுமே முடிவு பண்றான். சட்டத்தை ஏற்றுவதாக இருந்தாலும் சரி, வேறு என்ன விதமான ஒரு நிலைப்பாடுகளை எடுப்பதாக இருந்தாலும் சரி, சாதியை ஒரு அளவுகோலாக கொள்றான். இதில் இந்த வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறான், அப்போ பனாரஸ், அதாவது வாரணாசி, இந்த காசி இருக்குங்க இல்லையா, காசி மோடியுடைய தொகுதி, அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள்லாம் போய் உங்கள் சட்டத்தில் பிராமணர்களுக்கு மரண தண்டனை இருக்குது, பிராமணர்களுக்கு மட்டும் மரண தண்டனையிலிருந்து விலக்களிக்க வேண்டும், உடனே விலக்கு கொடுத்துட்றான். பிராமணர்களுக்கு மரண தண்டனை இல்லை. இது எங்கோட பொருத்தி பார்க்க வேண்டியது, மனுஸ்மிருதியோட பொருத்தி பார்க்க வேண்டியதாகுது. ஏன்னா மனு தர்மம் தான் சொல்லுது, மனு தர்மம் தான் சொல்லுது. இந்த மன்றம் என்ன சொல்றாரு, ஏன் நீங்க இப்படிலாம் செய்றீங்க, ஒரு முற்போக்கான ஒரு ஆளா இல்லாம ஏன் அதை செய்றீங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன அவரே என்ன சொல்லியிருக்கிறாரு, மன்றம் மேல ஒரு ரயாத்து வாரி நிலவருவாய் அமைப்பினை அறிமுகப்படுத்துறாரு. அதுல மெட்ராஸ் மாகாணத்தில் இருந்த சற்றே முன்னேறிய சூத்திரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்தன. சூத்திரர் கம்யூனிட்டிகளுக்கு அது ஒரு நல்ல பயன் தரக்கூடிய சட்டமாக இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்ல வராங்க. இப்போ அந்த நல்ல ஒரு சட்டத்தை கொண்டு வந்த அதே சார் தாமஸ் மன்றோ ஏன் அந்த ஒரு கீழ் சாதிகளுக்கு கடும் தண்டனை கொடுக்கணுங்கிற நிலையை நியாயப்படுத்துறாரு அப்படிங்கிறது அவரையே சொல்ற வைக்கிறார். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இந்துக்களிடையே ஆதிக்கம் செலுத்திய பிரிவினருக்கு கீழ்சாதியினர் மீது இருக்கும் வெறுப்பினை, இந்த ஹேட்ரட் பாலிடிக்ஸ்ங்கிறாங்களே, ஹெட் பாலிடிக்ஸ், இந்த வெறுப்பு அரசியல். இன்னைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் முஸ்லிம்களுக்கு எதிராக அதை திரட்டி குவிக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் நீண்ட நெடுங்காலமாக உழைக்கும் மக்களுக்கு எதிரான, கீழ்சாதி மக்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு அரசியல் நீண்ட காலமாக இருக்கு. அந்த வெறுப்பினை தண்டனை கொள்கை மூலமாக நிறுவனப்படுத்துவதால் அவர்களின் ஆதரவையும் வென்றுவிடலாம் என்று நினைத்ததை குறிப்பால் உணர்த்துகிறார். இப்போ என்னன்னா, மேல் சாதிக்காரன் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னா கீழ்சாதிக்காரனுக்கு நாம கடும் தண்டனை கொடுக்கணும். அப்பதான் அவனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், அவனை திருப்திப்படுத்த முடியும். இந்த உளவியல் இருக்கு பாருங்க, இதுதான் பிஜேபி மைண்ட் செட், ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட். ஏன் அவங்க வளரக்கூடாது, இங்கே ஏன் காலூன்றக்கூடாது, அவங்க வந்தா என்ன ஆகும், இன்னைக்கே டெல்லியில் இருக்கிறதுனால என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். எப்படிப்பட்ட சட்டங்களை அவங்க கொண்டு வராங்க. இதுவரையிலும் இந்திய நாடாளுமன்ற அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு எதேச்சதிகாரமான போக்கை, பாசிச போக்கை, எதை பற்றியும் கவலைப்படாமல், எந்த பொலிட்டிக்கல் எத்திக்ஸும் இல்லாமல் அவங்க நினைத்ததை சட்டமாக்குகிறார்கள். அதில் ஒன்று தான் சிஏஏ, மிக மோசமான ஒரு கொடிய சட்டம். வக்ஃபு திருத்த சட்டம் மிக மோசமான ஒரு கொடிய சட்டம். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இப்போ கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் இப்போ நம்ம எதிர்த்தோம். இப்போ எஸ்ஐஆர் எதை பற்றியும் அவங்க கவலைப்படல, எந்த பொலிட்டிக்கல் எத்திக்ஸும் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க நினைச்சதை சாதிக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கீழ்சாதிக்கு எதிரான வெறுப்பு. கீழ்சாதினா என்ன, பிராமணர்களை பொறுத்தவரை நாம 4 வர்ணம் சொல்றோம், பிராமணர்களை பொறுத்தவரை 2 வர்ணம் தான், பிராமணர் சூத்திரர், அவ்வளவுதான். நாம தான் திரும்ப திரும்ப 4 வர்ணம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க அதை அக்செப்ட் பண்றது கிடையாது. இந்திய சமூக கட்டமைப்பில் 2 வர்ணம் தான். அதுக்கு என்ன காரணம் சொல்றான்னா, பரசுராமர் எல்லா சத்திரியர்களையும் கொண்டுட்டாருன்றான். பல்லாயிரக்கணக்கான மன்னர்களை எல்லாம் அவங்க குடும்பத்தோட இனப்படுகொலை செய்துட்டாரு பரசுராமர். அது ஜெனோசைட். சத்திரியர்கள் பூரா அழைச்சியாச்சு அப்படின்னு. அப்புறம் பிராமணர்கள் வைசியர்னு ஒரு சமூகம் இருக்குங்கிறத அவங்க ஒத்துக்கிறது கிடையாது. அப்படி ஒரு வர்ணம் கிடையாது. நான் உயர்ந்தவன், நீங்க எல்லாம் தாழ்ந்தவர்கள். இதுதான் பிராமணிக்கல் மைண்ட் செட், இதுதான் பிஜேபி மைண்ட் செட், இதுதான் ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட். இதை புரிஞ்சுக்கணும்னா பெரியாரை படிக்கணும், இதை புரிஞ்சுக்கணும்னா இந்த நூலை படிக்கணும்.
இது ஏதோ நாம பிராமணர்கள் மீது வெறுப்பு கொண்டு பேசுவதாக கருதக்கூடாது. அப்படி யாரும் நம்ம தனிநபரை வெறுக்கிறது இல்லை, அப்படி வெறுக்கிறது கிடையாது. தோழர் விஜயசங்கர் அவர்கள் இந்த மேடையிலே வந்து நம்மோடு அமர்ந்து ஐயா ஆசிரியர் அவர்களோடு இருந்து இந்த அரசியலை பேச முடிகிறது என்றால் கருத்தியல் ஒற்றுமை, கருத்தியல் ஒற்றுமை. இங்க இந்த இடத்துல நம்ம யாரும் சாதி பார்க்கிறது கிடையாது, வர்ணம் பார்க்கிறது கிடையாது, அது கூடாது என்பது தானே. இப்போ சாதியவாதிகள்லாம் என்ன வந்து இவர் பொதுவான தலைவர் கிடையாது, இவர் தலித்து அப்படின்னு ஒதுக்கி முத்திரகுத்த பார்க்குறான். இந்த தலித்துகளுக்கே இருக்கிறவங்கலாம் எங்களெல்லாம் தலித்துன்னு சொல்லக்கூடாது, திருமாவளவன் பறையன் அப்படின்னு முத்திரகுத்த பார்க்குறான். பறையர்களே பிழைப்புவாதிகள் என்ன பண்ணுறான், இவர் பறையரே இல்லை, பறையருக்கு எதிரி அப்படிங்கிறான். இதெல்லாம் ஏன் சொல்கிறான்னா, நான் பெரியாரின் பிள்ளையாக இருப்பதுதான் காரணம். நான் திமுகவை ஆதரிக்கிறேன்னா அதுக்கு வந்து திமுகவோட இருந்து நம்ம பதவிக்கு வரலாங்கிறதுக்காக இல்லை, நான் பெரியார் பாசறையில் பயின்றவன் என்பதனால் திமுகவை நான் ஆதரிக்கிறேன், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். உடனே திமுகவுக்கு கொத்தடிமை, திமுகவிட்ட 2 சீட்டு 3 சீட்டு, அது கூட உன்னால வாங்க முடியாம தான் நீ கிடைக்கிற வெளியில. ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்ல கூட உன்னால ஜெயிக்க முடியலையே, அதுல என்ன பெருமை? பாலிடிக்ஸ்ல வந்து ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம். யாரோடு கூட்டணி சேரணும், எப்படி வெற்றி பெறணும், எப்படி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதா வந்து ஸ்ட்ராட்டஜி. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில், ஏன் தென்னிந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரையில் நிகழ்த்த முடியாத சாதனையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிகழ்த்தி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் திராவிடர் கழகத்தோடும் இணைந்து பணியாற்றிய சூழலில் இந்த அதிகாரத்துக்காக நாங்கள் பணியாற்றலை. இப்போ கூட ஐயா அவர்கள் இந்த ஒரு புத்தகத்தை பிடிக்கும்போது பிடிங்க, 3வது குழல் சும்மா இருக்கக்கூடாது பிடிங்க அப்படின்னாரு. அதை உரிமையோட சொல்றாரு, அந்த உணர்வோட சொல்றாரு. இன்னைக்கு தமிழகத்தில் முதுபெரும் தலைவர், மூத்த தலைவர், அவர் தான் இன்னைக்கு நம்முடைய திராவிட அரசியலின் மையமா இருக்கிறார். அவர் வந்து மனப்பூர்வமாக விடுதலை சிறுத்தைகளை 3வது குழல் என்று சொல்லுகிறார் என்றால் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, என்னை திருப்திப்படுத்த வேண்டும் என்கிற தேவை அவருக்கு கிடையாது.